சொந்தங்கள். இதுல கோவாவுக்கான 2 டிக்கெட் இருக்கு. 3 nights and 2 daysக்கான ஹனிமூன் பேக்கேஜ் இது. என்னால இப்ப எங்கேயுமே போக முடியாது. இப்பதான் தினேஷ் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆபீஸ்ல நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கா. அமர், சமீர் கிட்ட சொல்லி இந்த டிக்கெட்டை டிராவல் ஏஜென்ட் கிட்ட திரும்ப கொடுக்க சொல்லு. அம்மா, எனக்கு உங்க எல்லார் ஞாபகமும் ரொம்ப வருது. அதான் மறு வீட்டுக்கு நீ திரும்பி இங்க வரப்போறியே. இந்த சம்பிரதாயம் ரொம்ப முக்கியமா? சம்பந்தி அம்மா கிட்ட நான் இத பத்தி பேசுறேன். இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. அப்படியா? மறு வீட்டு சம்பிரதாயத்தை என்னைக்கு பண்றதுன்னு கேட்க சொன்னாங்க. ஏமா நித்யா, நேத்து நீதானமா என்கிட்ட ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். பிறந்த வீட்டு சந்தோஷத்துக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவயானி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ உன்னோட வேலையை காரணம் காட்டி ஹனிமூனுக்கு போக மாட்டேன்னு சொன்ன. கஷ்டமா இருந்தது. ஆனா என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஓகே, வேலைதான் முக்கியம். உங்களோட ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணதுனால எனக்கு எந்த அளவுக்கு பணம் நஷ்டமாயிருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஆனா இன்னைக்கு உன்னோட பிறந்த வீட்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னு உடனே எல்லா வேலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனோங்கிற. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் என்னோட பிறந்த வீட்ல இருந்து இங்க வந்தவதான். நீ உன்னோட மறு வீட்டு சம்பிரதாயத்துக்கு இங்க இருந்து தாராளமா போலாம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன். நீ அங்க ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் போக போற. தேவயானி, நீ என்ன பேசுற? கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு போற பொண்ணு ஒரே நாள்ல எப்படி திரும்பி வர முடியும்? அது நல்லாவா இருக்கும்? அது நல்லா இருக்காதுன்னு எனக்கும் தெரியுங்க. ஆனா பாவம், இதை விட்டா நித்யாவுக்கு வேற வழி கிடையாதுல்ல. இவ தானங்க அன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னா, இவ ஆபீஸ்ல நிறைய வேலை வந்துடுச்சு, இவ ஒரு நாளைக்கு லீவ் எடுத்தா கூட இவ வேலை போயிடும் நம்ம கிட்ட சொன்னால. அது மட்டும் இல்ல, இவளோட ரெப்யூட்டேஷனையும் பார்க்கணும்ல. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மறு வீட்டு சம்பிரதாயத்துக்கு எந்த பொண்ணும் தனியா போகவே மாட்டா. தாம் புருஷனையும் பிறந்த வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போடும். அது மட்டும் இல்லாம இப்ப ஹோலி பண்டிகை வருது. ஹோலிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி ஆகணும். இது உங்களுக்கு முத ஹோலி இல்லையா? 1000 பேர் உன்னை பாக்குறதுக்கு இங்க வருவாங்க. அவங்க முன்னாடி நீங்க இருக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? என்ன நித்யா? எனக்கு உங்களோட இந்த நிபந்தனைக்கு சம்மதம். என்னங்க, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? நான் சீக்கிரமா போனாதான் அந்த ஏஜென்ட்டை பிடிக்க முடியுமா? இந்தாங்க டீ. 20% நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த கோவா ட்ரிப் பணத்துல 80% நமக்கு திரும்ப கிடைக்கும்ல. ஆனா முதல் தடவை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 20% நஷ்டம் ஏற்பட்டு கூட அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நித்யாவை திட்டி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படி பார்க்க போனா நித்யா ரொம்ப பக்குவமா நடந்துக்கிட்டாங்க. அவ எல்லா முடிவையும் அத்தை கிட்ட கொடுத்துட்டான். ஆனா ஒரு வகையில பார்த்தா அவ தன்னோட முடிவை ஏற்கனவே சொல்லிட்டா. அம்மா மட்டும் அவளை என்ன சொல்ல முடியும்? ஆனா நித்யா அம்மாவோட பேச்சை கேட்காம இந்த வீட்டோட சட்டத்தை அவ மீறிட்டா. ஆனா ஒருவேளை அவ என்ன செய்யறோன்னே தெரியாம செஞ்சிருக்கலாம்ல. சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன், வரேன். இந்தாங்க பக்கோடா எடுத்துக்கோங்க. எப்படிங்க இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் ஒரு ருசியான ஐட்டம் பண்ணிருக்கேன். நான் போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல எங்களோட உட்காந்து நீயே சாப்பிடு. எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? நாளைக்கு அக்கா வர போறாள மம்மி. அதனாலதான் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ருசியா இருக்கு. நாளைக்கு ஹோலி வேற. இந்த வாட்டி ஹோலிக்கு அக்காவும் மாமாவும் நம்ம கூடவே இருப்பாங்கல்ல. ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. இந்த வாட்டி அக்கா இல்லாததுனால ஹோலியை கொண்டாட வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நித்யா இந்த தடவை நம்ம கூட இல்லைன்னா என்னோட வெள்ளை கொடுத்தா போதுங்க. வெள்ளையா தான் இருக்கும். சரி மம்மி, ஒரு நாள் நம்ம அக்காவையும் மாமாவையும் சாப்பிடுறதுக்கு வெளியே கூட்டிட்டு போலாம். நிச்சயமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எதுவா இருந்தாலும் நான் என் கையால சமைச்சுதான் கொடுப்பேன். புரிஞ்சுதா? நான் என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட என் பார்வையில இருந்து அங்க எங்கேன்னு விலக விட மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாம அவகிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்ப மத்தவங்க எல்லாம் உங்க 2 பேரோட வாயும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே? அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வாட்டி அவ வரும்போது பேசுறதுக்கு ஏதாவது மிச்சம் வை. அடுத்த வாட்டி அவ எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? பார் பாரதி, மாப்பிள்ள முதல் முறையா வீட்டுக்கு வராரு. அவரை கவனிக்கிறதுல எந்த விதமான குறையும் இருக்க கூடாது. இந்த படவே பாருங்க. வேலைப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். தம்பி, போன் அடிக்குது எடு. அண்ணா, கொஞ்சம் இவங்களுக்கும் சாரி காட்டுங்க. இதோ இந்த கலர் பாருங்க. இது ரொம்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. இந்த மாதிரி வெளியில கிடைக்காது. ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கேன். புடவை கடையில என்னடி பண்ணுவாங்க? சரி சீக்கிரமா சொல்லு, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? எனக்கு இங்க நிறைய வேலை பாக்கி இருக்கு. என்னங்க நீங்க தானா வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை நீங்களே மறந்துடுவீங்க. இப்போ எந்த ப்ராமிஸை நான் மறந்துட்டேன்னு சொல்றேன்? என்ன என்கிட்ட சொன்னீங்கல்ல சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு? சொன்னேன். சீக்கிரம் வாங்க, பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல ரொம்ப நல்ல சினிமா போட்டிருக்கான், போய் பார்த்துட்டு வரலாம். ஷோ எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 6:30 மணிக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்கண்ணா. கஸ்டமர்ஸ் அட்டெண்ட் பண்ண. இதோ வந்துட்டேன். ஹலோ, என்னங்க சினிமாவுக்கு போகணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கா? தேல் கொட்டின மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம கடைக்கு சேல்ஸ்மேன்ஸ் யாரும் வரல. அதனால அண்ணனுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். சரி, உதவி செய்யுங்க. யார் உங்களை தடுத்தாங்க? வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி பொய்யா ப்ராமிஸ் பண்ணீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வரியா இல்லையா? போனை வச்சுட்டு வந்து கஸ்டமரை கவனி. இதை வந்துட்டேன். இதை ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒரே நிமிஷம். பாரு, நான் சொல்றது கேளு. நீ அழாத. நான் சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்துடுறேன். ஈவினிங் ஷோ கண்டிப்பா போகலாம். நிஜமா? நிஜமா தான் சொல்றேன். சரி, ஆனா அண்ணன்கிட்ட என்ன சாக்கு சொல்லிட்டு வருவீங்க? நான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்றது? என்னடா? கஸ்டமர்ஸ் கவனி. இதோ வரேன். சாரி மேடம். இந்த சாரி பாருங்க, நல்லா இருக்கு. மேடம், யாரு? கல்யாண சீடி இந்தாங்க. இந்தாங்க பில். சாரி வைஷாலி, உனக்கே தெரியும்ல, நான் கடையில இருந்து வெளியே வர்றதுக்கு 1008 பொய் சொல்லிட்டு வர வேண்டியதா போச்சு. நல்லவேளை எப்படியோ வந்துட்டேன். சரி வா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். சரி வாங்க போலாம். இது என்னது? நித்யாவோட கல்யாண டிவிடி. கல்யாண டிவிடியா? சரி அங்க வச்சிரு. சரி. யாரங்க? அது என்ன? நான் தான் வந்தேன். ஆக்சுவலா இந்த சிடி வந்திருக்கு, அமரோட கல்யாண சிடி. அப்புறம் நான் இதோட இன்னொரு காப்பியை வந்து அவன் மாமியார் வீட்டுக்கும் அனுப்பி வச்சிட்டேமா. நல்ல வேலை பண்ணப்பா. ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போறீங்க? இல்லையே. ஆமா, அது வந்துமா படத்துக்கு போலான்னு அதான் கிளம்பணும். புது படம் வந்திருக்கு, அதான் பார்க்கலாமேன்னு. அப்படி சமீர் கிட்ட சொன்னியா நீ? சமீர் இப்பதான் எனக்கு போன் பண்ணா. நீ ராம் நிவாஸுக்கு புடவை டெலிவரி பண்றதுக்கு போயிருக்கேன்னு சொன்னா. நீ என்னடா சினிமா பார்க்க போறேங்கற? நீ எதுக்காக தேவையில்லாம சமீர் கிட்ட போய் சொல்ற? பாவம், உனக்காக அவன் காத்துக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரிஷி, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு உன் குடும்பத்தை பத்தியோ, உன் அண்ணன் தம்பிங்களை பத்தியோ, இல்ல இந்த வீட்டு மான மரியாதையை பத்தியோ கொஞ்சம் கூட கவலையே இல்ல. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த கடையோட மரியாதையை நீ மொத்தமா அழிக்க போற. நீ ஒழுங்கா ராம் நிவாஸுக்கு போய் புடவையை டெலிவரி பண்ணிட்டு வா. என்ன வைஷாலி இது?
என்ன அங்க பாரு, என்ன அது? சோஃபாவோட கவரை கூட நீ ஒழுங்கா சேஞ்ச் பண்ணல. எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் சினிமா ஹோட்டல்னு சுத்திக்கிட்டே இருங்க. ரிஷி, நான் உன்கிட்ட சொன்ன வேலையை செய். எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துறது. நித்யா ஹனிமூன் பேக்கேஜ் கேன்சல் பண்ணிட்டா. ஆனா அவளை யாருமே எதுவுமே சொல்லல. பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்கு சினிமா பார்க்க போறேன்னா பிசினஸே போயிடுமா? வைஷாலி அக்காவை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன நினைக்கும் போதும் தான். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். அடடே, நிஜமாவே நல்ல காரியம் பண்ணிட்டமா. நிச்சயமா இந்த நேரத்துல இதுதான் வேணும். ரொம்ப சந்தோஷமா. நல்லாருமா, நல்லாரு. தேங்க்ஸ். என்னப்பா ரிஷி, என்னம்மா? நீ அந்த புடவையை டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டியா? வந்துட்டம்மா. சரிப்பா. ஆமா, வைஷாலி எங்க? அவளையும் கூப்பிடுப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இல்லம்மா, அவ இப்போ ரூம்ல இருக்கா. அவளுக்கு லைட்டா தலைவலிக்குதான், அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு படுத்து தூங்கிட்டேன். அப்படின்னா வைஷாலி அக்கா இன்னும் கோவமா இருக்காங்களா? அண்ணா, என்ன எல்லாரும் அமைதியா இருங்க. எனது அருமை குழந்தைகளே, கணவன்மார்களே, மனைவிமார்களே, இப்பொழுது வழங்குகிறோம் அமர் நித்யாவின், அதாவது எனது கடைசி மகன் அமர், அவனது மனைவி நித்யாவின் கல்யாண சீடி. கலக்குறீங்கப்பா, சூப்பர். நீ லைட் ஆஃப் பண்ணு. என்னாச்சுமா? வைஷாலி அக்காவை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன நினைக்கும் போதும் தான். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். நீ ஒன்றும் வேணும்னே இதெல்லாம் செய்யலைல்ல. யாரா இருந்தாலும் ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். டோன்ட் வரி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா உன்னோட மறுவீட்டு சம்பிரதாயத்தையும் இப்படி கண்டிஷன்ல கட்டி போட்டுட்டாங்களே, என்னால எதுவுமே செய்ய முடியல. சாரி. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? உண்மையை சொல்லணும்னா இதுல அத்தையோட தப்பு எதுவும் இல்ல. எனக்கு அவங்க மேல எந்த கோவமும் இல்ல. அவங்க என்கிட்ட அந்த மாதிரி பேசினாங்கன்னா
அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலயும் உண்மை இருந்தது அமர். ஆனா என்ன பண்றது, பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டும் முக்கியம். அமர், நான் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இங்கேயும் வாழணும்னு ஆசைப்படுறேன், அங்கேயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அங்க நம்ம ஒரே ஒரு நாள் தானே போக போறோம். அட அதனால என்ன, கிடைக்கிற ஒரு நாள்ல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த என்ஜாய்மெண்ட்டை பார்த்து நம்ம ஒரு வாரம் அங்க இருந்த மாதிரி தோணும் நமக்கு. இப்ப தூங்கு, காலையில 8 மணிக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பணும். ஏன், யார் சொன்னாங்க? அம்மா தான். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா பிறந்த வீட்டுக்கு போறானா 8 மணிக்கு முன்னாடியே போயிடணுமா, அதுக்கப்புறம் போக கூடாதான். சோ சீக்கிரம் படுத்து தூங்கு, நானும் படுத்துக்கிறேன். புக் அப்படி வை. இப்போ இந்த வீட்ல இருந்து கிளம்பி நேரா உன்னோட பிறந்த வீட்டுக்கு போகணும். அப்புறம் திரும்பியே பார்க்க கூடாது. சரி. அம்மா, நானும் அதே மாதிரி தான் செய்யணுமா? அதெல்லாம் இல்லப்பா, நீ எத்தனை தடவை வேணாலும் திரும்பி பார்க்கலாம். நம்மள மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் எதுவும் கிடையாதுன்னு நினைச்சுக்கா. உங்களுக்கு தெரியுமா இல்ல சம்பிரதாயம் எனக்கு தெரியுமா? இங்க பாருப்பா அம்மா, மறு வீட்டு சம்பிரதாய அடிப்படையில நீ ஒவ்வொரு நிமிஷமும் உன் மனைவி கூடவே இருக்கணும். இந்த வீட்ல இருந்து நீங்க கிளம்புற நேரத்துல இருந்து இந்த வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும். 2 பேருக்கும் புரிஞ்சது இல்ல? இப்ப கிளம்புங்க. ராகினி, எனக்கு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்கு. ராகினி, இவருக்கு ஒரு டம்ளர் பாவக்காய் ஜூஸ் கொண்டு வந்து கொடு. சாத்துக்குடி ஜூஸ் தானே? உங்களை திருத்தவே முடியாதுப்பா. என்ன மாமா? ஏமா நித்யா, நீ ஒரு 2 வாரமாவது இங்க இருப்ப இல்ல? என்னம்மா, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனையா நித்யா? அம்மா, இன்னைக்கு சாயந்தரமே நான் திரும்பி போயிடுவேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்நேரம் 2 பேரும் வந்திருக்கணுமேமா. இதோ 2 பேரும் வந்துட்டாங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. அப்பா, வாடா 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 வாடா, என் பொண்ணு வந்துட்டா. சரி, உன் முகத்தை காட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சந்தோஷமா இருக்குல்ல? நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. நம்ம எல்லாரும் மாமா கூட ஊர் சுத்த போலாம். இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம், வெளியில எல்லாம் எங்கேயும் போக வேணாம். ஒரு 4 நாள் என் பொண்ணு நான் மனசார பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏமா நித்யா, நீ ஒரு 2 வாரமாவது இங்க இருப்ப இல்ல? என்னம்மா, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனையா நித்யா? அம்மா, இன்னைக்கு சாயந்தரமே நான் திரும்பி போயிடுவேன்.
என்ன விஷயமா? அங்க ஏதாவது பிரச்சனையா? சம்பந்தியமா எங்க மேல எதுவும் கோவமா இருக்காங்க? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா மறு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே. நாளைக்கு ஹோலி வேற, சாயந்தரம் இங்க பூஜை இருக்கும்ல. நாளைக்கு ஹோலி இல்லம்மா, அதனாலதான் அவங்க சீக்கிரமா வர சொன்னாங்க. எங்க ஹோலியை அங்க கொண்டாடணும்னு சொன்னாங்க. அப்படின்னா நீ எங்க கூட ஹோலி கொண்டாட மாட்டியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் புஜ்ஜியும் சேர்ந்து நிறைய பிளான்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தோம். இங்க போலாம், அங்க போலாம், நல்ல ஹோலி கொண்டாடலாம். போதும், நிறுத்துறியா? நீ எனக்கு தங்கச்சி மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு கூட. மறந்துட்டியா? என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நீ இப்படியா? வந்த உடனே ஈவினிங்கே கிளம்புறதுக்கு நான் எப்படி பெர்மிஷன் கொடுப்பேன்? இங்க பாரு நீ, அங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. ஹோலி பண்டிகை, வீட்ல நிறைய வேலை இருக்கும். இப்ப நான் இந்த வீட்டோட சேர்த்து அந்த வீட்லயும் ஒரு அங்கமாயிட்டேன்ல. பாய்ப்பா. என்னோட போன், அம்மா நான் என் போனை உள்ளே வச்சுட்டேன். இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்.